அலட்சியமாக வருகிற மார்ச் 1ஆம் தேதியை தவறவிட்டு விடாதீர்கள். அன்று சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த வளர்பிறை திரியோதசியில் வரும் பிரதோஷம் வருகிறது. உங்கள் தலையெழுத்திய மாற்றக்கூடிய இந்த மிகச் சிறப்பு வாய்ந்த பிரதோஷத்தை தவறவிட்டு விடாதீர்கள். அன்று எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை பற்றி இந்த காணொளியில் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன் நமது மிஸ்டிக் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கமெண்டில் ஓம் தலையெழுத்தை மாற்றும் சிவனே போற்றி போற்றி என்று பதிவிடுங்கள். அன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்துவிட்டு சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த சிவபுராணத்தை படித்து விரதம் இருங்கள். பிறகு சிவபெருமானுக்குரிய பிரதோஷ நேரத்தில் உங்கள் வீட்டில் லிங்கம் இருந்தால் அந்த லிங்கத்துக்கு மஞ்சளாலும் பாலாலும் ஓம் சிவாய நம என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லிக் கொண்டே அபிஷேகம் செய்யுங்கள். வீட்டில் லிங்கம் இல்லாதவர்கள் சிவன் கோயிலுக்கு சென்று பிரதோஷ நேரமான மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடக்கும் வழிபாட்டில் கலந்து கொண்டு சிவபெருமானை மனதார வழிபடுங்கள். முக்கியமாக இந்த வளர்பிறை பிரதோஷத்தன்று அன்னதானம் செய்தால் நமது வாழ்வில் உள்ள பாவங்களும் தோஷங்களும் நீங்கிவிடும் என்று புராண ரீதியாக கூறப்படுகிறது. உங்களால் முடிந்த அளவுக்கு அன்று ஒருவருக்கோ அல்லது பலருக்கோ அன்னதானம் செய்யுங்கள். உங்கள் வாழ்வே மாற்றக்கூடிய பரிகாரம் என்று ஒன்று இருந்தால் அது இதுவாகத்தான் இருக்க முடியும். எனவே தவறாமல் இந்த வழிபாட்டின் அனைத்து பிரதோஷத்தன்று மற்றும் செய்து வாருங்கள். அன்றைய தினத்தில் அசைவம் சாப்பிடுவதை முற்றிலும் தவிர்த்துவிடும். நீங்கள் சிவன் பக்தர் என்றால் உடனடியாக இந்த புனித தகவலை அனைவருக்கும் பகிருங்கள். ஒரு நல்ல விஷயத்தை அனைவரும் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறட்டும். மறக்காமல் நமது மிஸ்டிக் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். இந்த 5 ராசிக்காரர்களும் சந்திர கிரகணம் அன்று தெரியாமல் கூட இந்த தவறுகளை செய்து விடாதீர்கள். அப்படி செய்தால் உங்கள் வாழ்வில் பெரும் கஷ்டங்களை சந்திக்க நேரிடுவீர்கள். வருகிற மார்ச் 3ஆம் தேதி அன்று முழு சந்திர கிரகணம் வருகிறது. அந்த நாளில் இந்த 5 ராசிக்காரர்களும் மற்றவர்களும் சந்திர கிரகண நேரத்தில் இந்த காணொளியில் சொல்லும் தவறுகளை செய்து விடாதீர்கள். அது என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு முன் நமது மிஸ்டிக் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து உடனடியாக இந்த முக்கியமான தகவலை அனைவருக்கும் பகிருங்கள். கமெண்டில் ஓம் சந்திர பகவானே போற்றி போற்றி என்று பதிவிடுங்கள். சூரியன், பூமி, சந்திரன் ஆகியவை ஒரே நேர்கோட்டில் நகரும். பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் நகரும் போது சூரியனின் நேரடி ஒளியை தடுத்து அதன் நிழல் சந்திரனின் மீது படும்போது முழு சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. இந்த நிகழ்வே முழு சந்திர கிரகணம் ஆகும். இந்த மார்ச் 3ஆம் தேதி அன்று நிகழும் முழு சந்திர கிரகணம் இந்திய நேரப்படி பிற்பகல் 3 மணி 20 நிமிடத்திற்கு தொடங்கி மாலை 6 மணி 47 நிமிடத்திற்கு இந்த முழு சந்திர கிரகணம் முடிவடைகிறது. சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு கிழக்கு அடிவானத்தை சுற்றி இரத்த நிலவின் சிறந்த காட்சிகள் இருக்கும். சுமார் முழு நேர சூரிய கிரகணம் 58 நிமிடங்கள் வரை நீடிக்க உள்ளது. முக்கியமாக இந்த சந்திர கிரகணம் ஏற்படும் போது உணவு உண்ணக்கூடாது. சந்திர கிரகணம் ஏற்படுவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்பாகவே உணவு அருந்திருக்க வேண்டும். அதே போலவே அந்த நேரத்தில் அசைவம் சாப்பிடவே கூடாது. கர்ப்பிணி பெண்கள் இந்த நேரத்தில் வெளியே செல்வதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். முக்கியமாக இந்த 5 ராசிக்காரர்கள் அன்றைய தினத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அந்த ராசிகள் மேஷம், சிம்மம், கன்னி மற்றும் தனுசு, கும்பம் ஆகிய 5 ராசிக்காரர்களும் அன்றைய தினத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உடனடியாக இந்த முக்கிய தகவலை அனைவருக்கும் பகிருங்கள். இந்த முக்கியமான விஷயத்தை அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும். இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சந்திர கிரகணம் ஏற்படும் போது மறந்தும் இது போல தவறை செய்து விடாதீர்கள். சந்திர கிரகணம் இந்த வருடம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் கிரகணம் பிற்பகல் 3 மணி 20 நிமிடத்திற்கு முதல் தொடங்கி மாலை 6 மணி 47 நிமிடத்திற்கு முடிவடையும். கிரகணத்தின் உச்ச நேரமாக 5 மணி 3 நிமிடத்திற்கு இருக்கும். முழு கிரகணமாக மாலை 4 மணி 38 நிமிடத்திலிருந்து 5 மணி 32 மணி வரை தெரியும். இப்படி வரும் சந்திர கிரகணம் சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கும். அப்படி வரும் கிரகணத்தின் போது தெரியாமல் கூட அன்று இது போல செய்து விடாதீர்கள். கிரகண நேரத்தின் போது உங்கள் வீட்டில் உள்ள கதவுகள், ஜன்னல்கள் அனைத்தையும் மூடி வைக்க வேண்டும். கிரகணம் தொடங்குவதற்கு 4 மணி நேரத்திற்கு முன்பே உணவு அருந்தி இருக்க வேண்டும். கிரகணம் உச்ச நேரத்தில் இருக்கும் போது கர்ப்பிணி பெண்களோ குழந்தைகளோ வெளியே இருக்கக்கூடாது. அதன் கதிர்வீச்சுகள் அந்த நேரத்தில் பாடுவது கர்ப்பிணி பெண்களுக்கு ஆகாது. கிரகணம் பௌர்ணமி நாள் அன்று வருவதால் அன்றைய நாள் ஆலய தரிசனம் செய்வது கூடாது. கிரகணம் முடிந்த பின்னர் அடுத்த நாள் காலை எழுந்து முதல் வேளையாக உங்கள் வீட்டை கூட்டி முழுவதும் துடைத்து விட வேண்டும். அருகாமையில் இருக்கும் விநாயகர் கோவில் சென்று அங்கு தரும் தீர்த்தம் வாங்கி வீடு முழுவதும் தெளிக்க வேண்டும். அதன் பின் பூஜை அறை சென்று பூஜை அறையில் இருக்கும் சுவாமி உருவப்படங்களை, விளக்குகளை சுத்தம் செய்த பின்னர் பூ வைத்து பூஜை செய்த பின்புதான் சமையலறை சென்று பாத்திரங்கள் அனைத்தையும் சுத்தம் செய்த பிறகு புதிதாய் சமையல் செய்து அனைவருக்கும் பரிமாறி உண்ண வேண்டும். இதுபோலதான் கிரகண நேரத்தில் செய்ய வேண்டும் என பல ஜோதிட சாஸ்திரங்கள், நூல்கள் கூறியுள்ளது. இந்த பதிவை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் பகிருங்கள்.